மைவித்ராட்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க கேவைசிலாம் வராது, அவ்வளோதான், பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறாங்க, மைவித்ராட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் இப்போ சவாலாக சொல்கிறேன், கேவைசி வராதுன்னு சொன்னவங்களுக்கு கேவைசியோட ஐக்கான் வந்துச்சு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி கேவைசி அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து 12 o'clock வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அடுத்து வந்து கேவைசி ஃபுல்லாக அப்டேட் ஆன பிறகு நம்ம கம்பெனியில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற யாருக்குமே கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியாத சில பேர் பேசலாம், அது பரவாயில்ல. ஆனால் கம்பெனியில் இருக்கிற சிஎம் மெம்பர்ஸே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் பணம் வராது, இனி அவ்வளோதான், மைவித்ராட்ஸ் என்ன பண்ண போகிறது தெரியல, நான் கடனை வாங்கி போட்டேன், அதான் வாங்கி போட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து டீமோட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால், கம்பெனி பற்றி தெரியாமல் ஏதோ பணம் வருது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறவங்க. சிலர் வந்து அவங்க அப்ளைன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளுக்கு வந்து சீலிங் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி சில பேரை சேர்த்து விடுறவங்க. நம்ம கம்பெனியில் யாருமே கட்டாயமாக கண்டிப்பாக சேர்த்தாதீங்க. ஒன்ஸ் ஓஎம்ஐ வந்த பிறகு ஓஎம்ஐ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை அவங்களுக்கு பரவாயில்ல, கம்பெனி நல்லா தான் போயிட்டுருக்குது, பேமெண்ட் கிடைக்குது, பட் அவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் அவங்க வந்து பிஎம்மாக அப்கிரேட் ஆகிக்குவாங்க. மற்றபடி அவங்கள பிஎம் கூட ஆக விடாதீங்க. ஏன்னா முதல் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து அப்டேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது சாதாரணமாக ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது ஆன்லைன் அப்படின்னு சொன்னாலே சில விஷயங்கள் வந்து ஆன்லைன் ப்ராசஸ்ன்னும் போது சில விஷயங்கள் இப்படிலாம் வரதான் செய்யும். ஆப் அப்டேட் பண்ணால் சில நேரம் எரர் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் சில பேர் வந்து ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், உடனே வந்து சின்ன கேப் கிடைச்சா கெடா வெட்டுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சின்ன கேப் கிடைச்சாலே கம்பெனியை பற்றி தப்பாக பேசுகிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண எத்தனையோ பேரை பார்க்குறோம். அப்படிப்பட்ட நபர் தேவையே கிடையாது. கம்பெனியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அப்கிரேட் கொடுங்க. இல்லைனா அப்கிரேட் பண்ண விடாதீங்க. கம்பெனியை பற்றி முதல்ல தெரியுமா, அதனால தான் அந்த வெரிஃபிகேஷன் கால், கம்பெனி பற்றி தெரியும். நீங்கள் சிஎம் பிளானுக்கு வரும்போது சிஎம் ரிக்வஸ்ட்லாம் கொடுப்பீங்க இல்லையா, பிளான் அப்கிரேட், அப்போ கொடுக்கும்போது கால் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கால் பண்ணி சில விஷயங்களை கேட்டு அவங்க கரெக்டாக உண்மையாக சொன்னாங்க மட்டும், கம்பெனியை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் பிளான் அப்கிரேடே கம்பெனி வந்து அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்து வந்து கூட அதுலேயும் வந்து சிலர் வந்து ஃபோர்ஜரி பண்ணிவிட்டு மற்றவங்களை பேச வச்சு அந்த மாதிரிலாம் கால் அட்டன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே மாறும். இனி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செக்யூராக கரெக்டாக கம்பெனி பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அது யாரும் இதில் ஒர்க் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து கேவைசி அப்டேஷன் வந்து வந்துட்டுருக்குது. எல்லாருமே வந்து ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு சில பேர் சொன்னாங்க எல்லாம், ஆனால் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு நம்பர், பேன் கார்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கான அதாவது ஓஎம்பிஎம் தவிர மற்ற கோல்டு, டைமண்ட், சிஎம் பிளானு, சில்வர் எல்லாருமே வந்து இது வந்து பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேவைசியில் பண்ணுற அத்தனை பேருக்கும் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து சொல்கிறாங்க மைவித்ராட்ஸை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நாங்கள் பேசுகிறோம், மக்கள் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், மைவித்ராட்ஸ் நல்லா போயிட்டுருக்கும் போதே இந்த விஷயங்கள் பேசுகிறீங்கல்ல, எத்தனையோ கம்பெனி வந்து ஃபோர்ஜரி பண்ணிகிட்ருக்குறாங்க. எத்தனையோ ஆன்லைன் கம்பெனி, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஆன்லைன் கம்பெனி வந்துட்டு தான் இருக்குது. வட மாநிலத்துக்கான எத்தனையோ கம்பெனி வந்து ஒவ்வொரு நாளும் ரீசார்ஜ் ஆப்ஷன் மாதிரி கொடுத்து இன்னி இவ்வளோ காசு போடுங்க, இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ போடுங்க, இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கம்பெனி இருக்குது. ஏன் அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா கேட்குறேன். ஏன்னா மக்களை காப்பாற்ற நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் தப்பு. மக்களை காப்பாற்றலை, யூடியூப் சேனல்லையாவது நம்மளை காப்பாற்றிக்கலான்னு சொல்லி, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கலான்னு சொல்லி தான் இந்த மைவித்ராட்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அந்த கம்பெனியை பற்றி குறை சொன்னால் நிறைய காசு கிடைக்கும், நிறைய வியூஸ் கிடைப்பாங்க, சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க.
உண்மையிலேயே மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா எத்தனையோ கம்பெனி இருக்குது, 420 பண்ணுற கம்பெனி இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா அதெல்லாம் அந்த ஃபீஸ் பண்ணுங்கள், அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க ஏடிஎம் கார்டை வந்து பற்றி சொல்கிறாங்க, ஏடிஎம் கார்டை வந்து உங்கள் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஹிந்திக்காரன் சொல்லி அதை ஏடிஎம் கார்டு நம்பரை வாங்கி ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆன்லைனில். அதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலாம்ல, ஏன் போட மாட்டீங்க? ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனி, அதை பற்றியெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு வியூஸ் போகாது. அதனால வந்து கம்பெனி எது நல்லா டாப்பாக போயிடுதோ அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் போகன்றதுக்காக தான் நீங்கள் உங்களோட பொழப்பு போகணும். ஸோ உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இந்த மைவி த்ரெட்ஸை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக நான் அவேர்னஸ் வெளியே போடணும்னு சொல்லிட்டு இந்த பொய்யை சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. நம்ம மைவி த்ரெட்ஸு குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சில கம்பெனி அதாவது மணி ரொட்டேஷன் கம்பெனி நிறைய இருக்குது. நம்ம கம்பெனி மணி ரொட்டேஷன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் சொல்கிறேன் சாத்தியம் இல்லை. இது வந்து மணி ரொட்டேஷன் கம்பெனி கிடையாது, ப்ராடக்ட் பேஸ் பண்ண கம்பெனி. ப்ராடக்டை பேஸ் பண்ணி அதை வியாபாரம் பண்ணி விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் அதை இணைஞ்சி அது செயல்பட்டு இருக்குது. இது புரிஞ்சவங்க மட்டும்தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. புரியாதவங்க தான் இதை பற்றி தப்பாக பேசுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும், ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தால் கூட இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க மட்டும்தான் கம்பெனியை பற்றி தப்பாக பேசுவாங்க. நீங்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு பேமெண்ட் வரல அப்படின்றதுக்கு வேண்டி கம்பெனியை பற்றி என்னென்னமோ பேசுகிறீங்க, அப்ளைனை பிடிச்சி அப்படி இப்படி கேட்குறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்றீங்க. இப்போ கூட நேற்று முந்தின நாள் கூட பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்களே, 15,000க்குள்ளே உங்களுக்கெல்லாம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா கம்பெனி வந்து உண்மையாக இருக்குன்றதுக்காக தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ரூல்ஸை கடைப்பிடிக்கணுன்றதுக்காக தான் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த கேவைஸ் அப்டேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் எலெக்ஷன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை காரணம் காட்ட மாட்டாங்க. காரணம் இருக்கிறதுனால தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் இதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இதை நம்பி தான் இஎம்ஐ கட்டுறேன். இது வந்து பார்ட் டைம் கம்பெனி, அவ்வளோதான். இதை வச்சு தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறீங்க. இப்போ மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஜஸ்ட் பார்ட் டைம், அவ்வளோதான். பார்ட் டைமில் என்ன வருமானம் வருதோ அதுதான். இதை டீமை டெவலப் பண்ணிங்கன்னா இதே ஃபுல் டைம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே சொல்லலாம். சிலர் வந்து பிஎம் ஆகிட்டு 200 300 வர்றவங்க கூட சொல்கிறாங்க இதை நம்பி தான் வாழ்கிறேன். அது எப்படி இது சாத்தியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நம்புறதுக்கு ஒரு விஷயமா சொல்லுங்கள். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. மைவி த்ரெட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பொருளாதாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதை நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். நம்ம கம்பெனியை பற்றி நாம் உயர்வாக பேசாமல் வேறு யாருங்க பேச முடியும்? இது வரைக்கும் வாங்கிட்டுருங்க 8 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் எல்லாம் வாங்கிட்டுருங்களே இப்படி சொன்னால் மற்றவங்க பின்னாடி வாங்கி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கம்பெனி வேறு லெவலில் வரப்போகுதுங்க. எப்படி சார் சொன்னது மாதிரி 2025 பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். அதை நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. நன்றி, வணக்கம்.